ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தலை டாஸ்க்கு உண்டான விஷயங்கள் வருது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சுட்டிங்க போங்க அப்படின்னு விஜய பாரதிக்கு ஒரு பெரிய ஆப்பை வச்சிட்டாங்க. தெரிஞ்சிருச்சு, அதுலேயே தெரிஞ்சிருச்சு விஜய பாரதி கையா இந்த தலை போட்டிக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி மறுபடியும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த லைக் பண்ணாலே நம்மளோட வீடியோ வரும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ வந்துட்டு அந்த விஷயம் வந்துடுச்சு. எல்லாருமே உள்ளே ஆக்டிவிட்டி ஏரியாக்கில் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி சரியான ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை டாஸ்க்கு ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடக்க போகுது. 6 பேர் ஆல்ரெடி யாருன்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இப்போது சப்போர்ட்டர்ஸ் மூலமாக தான் அவங்களுக்கு வின்னிங்கே கிடைக்க போகுது. அதுலேயே சம்மாடி வாங்க போகிறாங்க. ஏன்னா அவங்கள யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கமுருதி வேணால் சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாரு கானம் வினோத். சரி, இது என்னென்னா, உள்ளே ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஃபுல்லாக பாலாக இருக்கும், ஒரு பேஸ்கெட் இருக்கும், அதில் முன்னாடி ஹோல்ஸ் இருக்கும். இவங்க ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி இருக்கும், அதில் படுத்துக்கணும். பின்னாடி காலை பிடிச்சிப்பாங்க சப்போர்ட்டர், தள்ளிட்டே வருவாங்க. அப்படியே அந்த பேஸ்கெட் எப்படி பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் வழியாக பால் உள்ள போகும். எத்தனை பால்ஸை கலெக்ட் பண்ணுறாங்களோ அதிகப்படியாக அவங்க தான் வின்னர். இதுதான். ஸோ யார் யாரை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டே டப்புன்னு வினோத் என்ன பண்ணிட்டாரு, கமருதீனை சூஸ் பண்ணிட்டார். முடிஞ்சிச்சு. ஸோ அதாவது கானவனத்துக்கு நிறைய பேர் அங்கே பேசுவாங்க, வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஆப்ஷன்ஸு. பட் அவர் கமருதீனை சூஸ் பண்ணிட்டாரு. ஓகே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஃப்ரெண்டு ரைட். அதுக்கப்புறம் மரோரா டப்பு என்ன பண்ணாங்க, எஃப்ஜியை பிடிச்சிட்டாங்க. எஃப்ஜி உங்களுக்கு சம்மதமா அப்படின்றாரு. சம்மதம் அப்படின்றாரு. சுபிக்ஷா விக்ரமை பிடிச்சிட்டாங்க. எனக்கு அவர் ஓகே சம்மதம். அமித் என்ன எவ்வளோ பெரிய வெயிட்டு யார் தள்ளுவான்னு தெரியலையே, கனியா அப்படி சொல்லிட்டு சரி கனி சொல்லிட்டாரு. சம்மதம் சொல்லிட்டாங்க. ஸோ அமித் ஆல்ரெடி கேப்டன் இருந்ததுனால மேபி வேறு சாய்ஸும் இல்லை. சரிங்களா? ஏன்னா சாண்ட்ராவில் தள்ள முடியாது அவரோட வெயிட்டை. கனியாலே எப்படி தள்ள போடுன்னு தெரில. ஆதரி யாரை சூஸ் பண்ண போகிறீங்க, சபரின்ட்டாங்க. அவருக்கு பரிபூர்ண சபரின்ட்டாங்க. இப்போது விஜய் பாரதிக்கு சாய்ஸே இல்லை. ஒன்றும் சாண்ட்ரா இல்லை திவ்யா. சாண்ட்ராவால் அவ்வளோ தூரம் தள்ள முடியாது, அது அவங்களுக்கே தெரியும். திவ்யான்ட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் சம்மதமானு கேட்கும்போது திவ்யா அவங்கள கேட்குறாங்க, உனக்கு சம்மதமா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க 2 பேருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் சாண்ட்ராவை யாருமே செலக்ட் பண்ணல. பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, உங்களை நான் செலக்ட் பண்ணுறேன், நீங்கள் தான் ஜட்ஜுன்ட்டார். முடிஞ்சா எல்லாமே இப்படி வெளியே போகிறாங்க. இதில் கமருதீன் கிட்ட கேட்டார், கமருதீன் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே சார். அப்பயே அவருக்கு தெரியும் ஆக்சுவலாக விஜய் பாரதி தலையாக வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாருன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நிறைய கமெண்ட் பாஸ்லாம் பண்ணாங்க. நீ நார்மலாக கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போதே உள்ளே இருக்கிற முட்டை இதெல்லாம் போச்சு, நீ கேப்டனாக வேறு வரணுமா, உனக்கும் கேப்டனுக்கு எதுக்கு அப்படின்னு விக்ரம் கலாய்க்க நிறைய விஷயங்கள். வெளியே என்ன ஏன்டா அவள் செலக்ட் பண்ணா அப்படின்னு எஃப்ஜே கிட்ட திவ்யா சொன்ன விஷயங்கள், வேறு யார் இருக்கா அவளுக்குலாம் அப்படின்னு கலாய்ச்ச விஷயங்கள். அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணாங்க. நான் இந்த சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் இது விஜய் பாரதி தோற்றுருவாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த ப்ரொமோலையும் தெரிஞ்சது, விஜய் பாரதியை சுற்றி இப்படி போட்டிருந்தாங்க. அதில் வராத ஆட்கள் பற்றினா ஆதரியும் வினோத் மட்டும் தான். ஸோ இவங்க 2 பேரில் தான் யாரோ ஒருத்தங்க கேப்டனாக இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. வினோத் யோசிச்சிருக்கலாம், சரி ஓகே ஒன்றும் பண்ண முடியாது. கமருதீன் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா மறுபடியும் அவர் கேட்டார் பிக் பாஸ் கமருதீன் கிட்ட, உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு. எனக்கு பரிபூர்ண சம்மதம் டாப்பில் அவங்க பாவம் மாட்டிட்டாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.